அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களாகிய அனைவர் திருவடிகளையும் வணங்கி கொள்கிறேன். தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவப்படுகின்ற வகையில் பெருமானுடைய 2ஆம் காண்டத்து 9வது பாடலை நாம் சிந்தித்து வருகின்றோம். தொடர்ந்து 9, 10 ஆகிய பாடல்களில் தகராலய ரகசியத்துக்கு உரிய ஆன்மா எது என்பதனை சுவாமிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதிலே முக்கியமான செய்தி அகங்காரம் என்பதும் அந்த அகங்காரம் என்ற பெயரால் கருவிகளை வைத்து கொண்டிருக்கின்ற புருடன் என்பதை பற்றியும் இந்த பகுதி விளக்குகின்றது. அதிலே நாம் சென்ற வாரத்தில் 3 விதமான மாயைகளின் அடிப்படையில் ஆன்மா சீவபோதம் என்கிற ஒரு அறிவை கொண்டதாக இருக்கிறது. அந்த சீவபோதம் என்பதுதான் அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்பதை சுவாமிகள் 158, 159 பக்க உரைப்பகுதிகளில் விவரிக்கிறார். சென்ற வாரம் அதை நாம் விரிவாக அனுபவித்தோம். அதாவது 3 விதமான மாயைகளை அடிப்படையாக கொண்டு அல்லது 3 விதமான மாயா கருவிகளை அடிப்படையாக கொண்டு நாம் அதாவது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அறிவு என்பது சீவபோதம். இதுதான் முதலிலே சுவாமிகள் விளக்குகிற உரை அடிப்படை. அதாவது சுவாமிகளுடைய அந்த விரிவான விளக்கப் பகுதி போதம் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு எடுத்து ஆராய்கிறது. அதிலே அவர்கள் சொல்லுவது புத்தி எனினும் சித்தம் எனினும் அகங்காரம் எனினும் போதம் எனவே பொருள்படும். புத்தி சித்தம் இந்த 3ஐயும் அகங்காரம் என்ற பொருளிலே சுவாமிகள் ஏன் வைக்கிறார் என்று சொன்னால், இந்த சைவ சித்தாந்தம் படித்த முறையாக படித்தவர்களுக்கு உரிய விளக்கம் இதிலே அமைகிறது. இந்த சைவ சித்தாந்தத்திற்கு உரிய சாத்திர நூலான சிவஞான போதம் கூட இந்த போதம் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு வந்த நூல். அந்த போதம் என்ற சொல்லை இதற்கு முன்பாக திருமூலர் பயன்படுத்தியிருக்கிறார். போதாந்தம் என்று 6 அந்தத்தில் ஒரு அந்தம் என்பதாக திருமூலர் சொல்லியிருக்கிறார் என்பதையும் சுவாமிகள் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். சுவாமிகள் திருமந்திர நூலில் 6 அந்தம் என்புழி போதாந்தம் எனவும் புகழப்பட்டது இதுதான் என்று சொல்லி எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த பக்கம் 159. அதிலே தான் இந்த எல்லா செய்தியும். முதல் அடிப்படை புத்தி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்களோடு கூடி ஆன்மா அறிவை பெறுவது முதல் செய்தி. இரண்டாவது, இந்த முறையிலேயே கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற கருவிகள் நிற்பது. அதற்கு அடுத்ததுதான் இது எல்லாமே போதம் என்ற ஒரு அடிப்படையில் உணரப்பட வேண்டியது என்று சுவாமிகள் சொல்லுகிறார். உங்களுக்கு போன வாரம் விரிவாக சொன்னது ஞாபகம் வந்ததுன்னா இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து அது அமையும். அதோடு கூட நாம் போன வாரம் சிந்தித்ததில் தொடர்ந்து சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால்,
இந்த கலக்கிற பொருள்களுக்கும் தனியாக எந்த பொருள் கலந்தால் உண்மை கலப்பு, இந்த ரெண்டு விஷயம் விரிவாக அமைந்தால் இறுதியான அனுபவம் என்பதாக பெறுகிற அனுபவத்தில் நாம் எல்லா காலத்திலேயும் ஒரு தெளிவான முடிவில் இருக்கலாம். இதுதான் சுவாமிகள் இந்த விளக்குவதற்காக இந்த கருவிகளை விளக்குகிற பகுதி இது. அதாவது இப்போ இங்கே இந்த நம்ம சைவ சித்தாந்தமாக படிக்காமல் இப்போ ரமணர் பாடல்கள், அப்புறம் இந்த சித்தர் பாடல்கள் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த பாடல்களில் அனுபவம் வரும்போது சிவன் தான் ஆன்மா என்கிற மாதிரி பாடல்கள் வருகிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இந்த சித்தாந்தமாக படிக்காமல் இந்த சித்தர்கள் பாடல், இந்த ரமணர் பாடல், இந்த ரமணர் பாடலுக்கு விளக்கம் அவங்க எழுதுகிறாங்க, சத்வைத பரமாக எழுதுகிறார்கள். அதே மாதிரி இந்த ஒரு எல்லை கோட்டில் எல்லாருமே கடைசியாக இந்த சித்தாந்தம் என்று எழுதுகிற பாடல்களை தவிர சித்தர் பாடல்களுடைய அனுபவம் சிவன் சிவன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது சிவன் தான் என்னுள்ளே சிவன் வரும், அப்புறம் சிவன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அந்த இடத்தெல்லாம் விளக்கிறதுக்கு அல்லது நீங்கள் ஒரு தெளிவான முடிவோடு அதை பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னால், விளக்கம் வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாம்பன் சுவாமிகளுடைய இந்த 9, 10 2ஆம் காண்டத்தின் பாடல்கள் அதுக்கு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு துணை செய்யும். அந்த வகையில் தான் போதம் என்றால் என்ன, சீவபோதம், இந்த சிவபோதம் ரெண்டையுமே சுவாமிகள் எடுத்துக்கிறார். சீவகரணம் சிவகரணம் இந்த ரெண்டுமே எது வரைக்கும் போய் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உரையில் வர்ற ஆராய்ச்சி. இந்த உரையில் வர்ற ஆராய்ச்சியில் நீங்கள் எத்தனை தடவை அதை திருப்பி திருப்பி படித்தாலும் விஷயம் இதுதான். என்ன அப்படின்னு கேட்டால், போன வாரம் சொன்னல 3 விதமான கருவிகள் நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கை கால் மெய் வாய் கண்ணு காது இந்த விஷயங்கள் எல்லாமே அசுத்த மாயை கருவிகள். இதுக்கும் கொஞ்சம் மேலே உள்ள கொஞ்சம் கருவி இருக்கு. அதுதான் இப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4 வச்சுக்கிட்டு கண்ணு காது மூக்குல நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே அசத்த அறிவு தான். கொஞ்சம் இந்த மனம் புத்தி சித்தம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிற இடமா இருக்கிறது. அதுக்கு உதவுற கருவி எதுன்னு கேட்டா கலை வித்தை அராகம். இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சுத்த மாயைங்கிற விஷயத்துக்கு முன்னாடி சுத்த அசுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமா கருவிகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகும். அதுக்கு தான் போன வாரம் என்ன உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, காரம் புளிப்புன்னு சுவை தனித்தனியா இருக்குது. இந்த காரம்னு சொல்லாம புளிப்புன்னு சொல்ல முடியாம குழம்போட சுவைன்னு ஒன்று சொல்றது ஒரு புதுசா வர்ற ஒரு சுவை. அது மாதிரி உங்க கருவிகளை பயன்படுத்தி பெறுகிற அறிவை தாண்டி நீங்க ஒரு அறிவாளியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டி கொடுக்கிற கருவிகளுக்கு பேர் தான் கலை வித்தை அராகம். இந்த கலைங்கிறது நம்மோட செயலோட சம்பந்தப்பட்ட கருவி. வித்தைங்கிறது நம்மோட அறிவோட சம்பந்தப்பட்ட கருவி. அராகம்ங்கிறது நம்முடைய ஆசையோட சம்பந்தப்பட்ட கருவி. இந்த கலை வித்தை அராகம் இந்த 3தோட கூட இன்னும் ஒரு 4 சேர்ந்திருக்கும். காலம் நியதி, அதுக்கப்புறம் புருடன் மாயை, இப்படி ஒரு 4ம் இந்த கலை வித்தை அராகங்கிற 3 சேர்ந்தா 7. இந்த 7 கருவியை வச்சுக்கிட்டு தான்
நம்மோட செயல்பாடுகள் நேரடியா நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். இந்த நம்ம செயல்பாட்டை கணக்கெடுக்கிற விஷயமா பெருமான் வச்சிருக்கிற கருவிகள் 5. அந்த 5 கருவிகளுக்கு தான் சுத்த தத்துவம் பேர். இப்ப பெருமான் பயன்படுத்துறதுனால அதுங்க சுத்தமான கருவிகள். நம்ம விஷயமா நம்ம கிட்ட பெருமான் வச்சிருக்கிற 5 கருவி சுத்தமான கருவி. அதுக்கு பேர் தான் சிவ தத்துவம் அல்லது சுத்த தத்துவம் அல்லது சுத்த மாயையினுடைய காரியம் அப்படின்லாம் சொல்ற 5. அந்த 5 தான் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை அப்படின்னு அந்த 5. இதுதான் சாமி எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க எத்தனை இந்த 36 மூலமாக பெறுகிற எல்லாமே அறிவும் சடமும் கலந்துள்ள நிலை. அதனால இந்த 36 தத்துவத்தினுடைய அறிவுங்கிறது ஜீவபோதம். அதுக்கு சாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, தத்துவம் 36 சைதன்யங்கள் 5 என்றதன் பின்பு சித்து அசித்து ஆன்மா 1 30 அசித்தே செப்பில் என்றும் கூறினார் ஆயிற்று அப்படின்னு அருணந்தி சிவாச்சாரியாரோட சிவஞான சித்தியாரை எடுத்து காட்டுறார். அதுவும் அதே பக்கத்துல மேலதான் 159 மேல. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, சாமி ஒரு முடிவுக்கு வந்து சொல்றார், இது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாயையில் வசிப்பவருக்கு சுத்தமாகவும் பிரகிருதியாகிய அசுத்தமாயையில் வசிப்பவருக்கு அசுத்தமாகவும் இம்மாயைக்கு மூலமாய் இருதிற மாயைக்கும் இடையில் உளதாயிருக்கும் சுத்த அசுத்த மாயையில் வசிப்பார்க்கு சுத்த அசுத்தமாகவும் நிகழும் தகைத்து சீவகரணமாய இது கேடுரு நிலைக்களமே சும்மா இருத்தலாம் அங்கனமே சிவகரணமாம் அகுதே முடிவு என்க. இதுல என்ன சாமி சொல்ல வர்றார் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க அதை சொல்ல வந்தது ஒரே விஷயம்தான். இந்த 36 தத்துவத்தின் மூலமாக பெறுகிற அறிவு ஜீவபோதம். அந்த 36 தான் 3 கேட்டகரியில பிரிச்சார். சுத்தமாயை, சுத்தாசுத்தமாயை, அசுத்தமாயை. இது அவர் மட்டும் பிரிக்கல, சைவ சித்தாந்த மரபுல அது. ஆனா இந்த 36லயும் வர்றது வந்து ஜீவபோதம். அதே மாதிரி இந்த சிவகரணம்னு இறைவனுடைய விஷயமா வந்து நமக்கு இந்த கருவி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் இருக்குது. ஆனா சிவகரணமாக கருவி மாறினாலும் அந்த கருவியும் உங்களுக்கு சிவபோதம் நீங்க சொல்ல முடியாது. அது சிவபோதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பை சாமி வைக்கிறாருங்கிறது தான் இங்க முக்கியம். ஆனா அதை வந்து விரிவா விளக்கிறதுக்கு முன்னாடி சாமி என்ன பண்றாருன்னா, அதுக்கு துணையா தான் அடுத்த பாட்டை செய்யறார். இந்த கேள்வி வரும்போது தான் உங்களுக்கு துணையா ஒரு பாட்டை செய்யறார். என்ன பாட்டு செய்யறாரு அப்படின்னு கேட்டா, 10வது பாட்டு. போதம் அல்லது ஆங்காரம். அந்த பாட்டு கொஞ்சம் இந்த பிரிக்கிறது கொஞ்சம் கரெக்டா பண்ணாதான் அது சரியாகும். போதம் அல்லது ஆங்காரம் என்றது எழ நின்ற ஓர் புலம் புருடன். இந்த நேரம் வரைக்கும் நம்ம போதம் சொன்னோம்ல, அந்த போதத்துக்கு தான் ஆங்காரம் பேர் இங்கே எடுத்த உடனே சொல்லிட்டார். போன பாட்டுல என்ன சொன்னாரு, ஆங்காரம் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு நிறைய விஷயம் சொல்லி விளக்குனார். என்ன விஷயம் சொன்னார்னா, மாழையதனை ஒர்க்கம் அற நிற்கும் ஓர் அகந்தை அப்படின்னு விரிவா சொன்னார் போன பாட்டுல. இங்க இந்த அதனுடைய தொடர்ச்சியா இந்த பாட்டுல எடுத்த உடனே போதம் அல்லது ஆங்காரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துறார். போதம்ங்கிற பேரு, அப்படி இல்லைன்னா ஆங்காரம்ங்கிற பேரு எதுக்கு? புருடன் என்ற ஒன்றினுடைய அறிவுக்கு பேரு இந்த விஷயம் அப்படிங்கிறது முதல் 2 வரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் சொல்ற விஷயம் தகராலயம். இந்த புருடன் நின்ற தலமே ஆதலின்
அடங்கும் இடன் அங்கனம் அலாது புறனாவது இலை. அந்த புருஷன் அகங்காரம் அல்லது போதத்துக்கு உரிய புருடன் அல்லது ஆன்மா, ஒண்ணு தேவை எளிமையா ஆன்மா எங்க இருக்குதுன்னு சொல்றோமோ அங்கேயே தான் அது அடங்கும். எது அடங்கும்? இந்த அகந்தை அடங்குற இடமும் அதுதான். அங்கனம் அல்லாது புறனாவது இலை, வேற இடங்கிறது கிடையாது. வேற இடத்துல போய் அது அடங்காது. அந்த இதய சீத மலரின் வெளி சிதம்பரம் அது ஆயிடை சொலாவனம் நிறைந்து ஒளிர்தலால் யாது ஒரு தலம் சொலினும் ஆங்கும் அதுவாகும். அதனால் இதயமே நிலையமே. இது பாட்டு. இதுல என்ன இந்த பின்னாடி வரியில சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த இதய ஆகாயத்திலிருந்து தான் ஒளி வந்து பிரகாசமான ஒளி வந்து வெளியில தெரியுது. வேற இடத்திலிருந்து யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா எது அதுக்கு காரணம் சொன்னா இதய ஆகாயத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஒளி தான் காரணமே தவிர அதுதான் இங்கே இருக்குது, இதுதான் அங்கேயும் இருக்குது. அதனால யார் சொன்னாலும் அந்த தகராலைய வெளியாதான் நீங்க முடிவு கட்டணமே தவிர வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இந்த பாட்டுல விளக்குறாரு. இதோட விரிவான விஷயத்தை நம்ம பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னென்ன ஏன் இது சாமி சொல்ல வந்தார் அப்படின்னு கேட்டா, உங்களுக்குலாம் சந்தேகம் இருக்கும்ல. முன்ன என்ன சொன்னாரு ஒரு பாட்டுல, இந்த வியாக்கிரபாதர் அதாவது புலிக்கால் முனிவர் வந்து அனுபவிச்சதெல்லாம் புருவ மத்தின்னு சொன்னா அது அப்படி கிடையாது. அது வெளி உலகத்துல அந்த மாதிரி சொன்னாலும் அது தப்பு. ஆனா அவர் அடைந்தது தகராலைய அனுபவம் தான் அப்படின்னு ஒரு பாட்டுல சொன்னார்ல. அதே மாதிரி இங்க அனுபவம்ங்கிறது நமக்கு அமையுதுன்னு சொன்னா எது அதுக்கு மூல காரணம் அப்படிங்கிற விஷயத்தை இங்க விளக்குறாரு இந்த பாட்டுல. இதுதான் எளிமையா சொல்ல போனா அந்த விரிவா அமைக்கிற விஷயத்துல என்னென்ன பிரச்சனைக்காக அதை சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நாம பார்ப்போம். இதோட கூட நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஒளி வந்து வியாபகமாக இருக்கிறது, ஒளி வந்து எங்கே இருந்து வியாபகமாக இருக்கிறது அப்படிங்கிற ரெண்டு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். ஒளி வியாபகமாக இருக்கிறது, ஒளி எங்கே இருந்து கொண்டு வியாபகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ற ஒரு 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 விளக்கமா இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து இது இந்த மாதிரி ஒரு பதில் கேள்வி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நீங்க கோயிலுக்கு வர்றீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கோயிலுடைய இடம் முழுவதும் வந்து பெருமானுடைய அருளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதுதான் அந்த இடத்துக்கு, அதாவது இப்ப பாமசாமி சொன்ன மாதிரி நின்ற தலம், அந்த வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா நின்ற தலம். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் கொடுக்குறார் சாமி, நிலையம்னு ஒரு பேர் கொடுக்குறார். இந்த நின்ற தலம் அப்படிங்கிறது தான் நிலையம். இந்த நிலையம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இப்போ வந்து சமாதி நிலையம் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம்ல, அதுக்கு அந்த நிலையத்துல இருந்துகிட்டு தான் அதோட வியாபகம்ங்கிறது வெளியே பரவுது. இந்த வியாபகம் எங்க வேணாலும் இருக்கும். இப்ப நீங்க அந்த மூலையில இருந்துகிட்டு கூட அதை பிடிக்கலாம். ஆனா அதுக்கு மூலம் இடம் எதுன்னு கேட்டா அந்த இடத்துக்கு பேரு நிலையம். அந்த மாதிரி உடம்புல நிலையம் எதுன்னு கேட்டா இதய தாமரை ஆகிய தகராலயம். அதான் பதில். அது எளிமையா வந்துருச்சு உங்களுக்கு. அது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுல சந்தேகம்லாம் வந்தா பதில் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க உலகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்கன்னு வச்சுங்களேன். உலகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது பாமசாமி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பூமத்திய ரேகைக்கு ஒட்டி சிதம்பரம் இருக்கு, அதனால சிதம்பரங்கிறது தான் ஆகாய தலம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி விராட் புருஷன், இதெல்லாம் இங்க வந்து சாமி உரையில வர்ற விஷயம். அதை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் படிச்சு காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். விராட் புருஷனை எடுத்துக்கிட்டு மூலாதாரம் இந்த ஊரு,
அதுக்கப்புறம் நாபி இந்த ஊர் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு மூலாதாரம், சுவாதிட்டானம், நாபி என்கிற மணிபூரகம், அநாகதம், கண்டம், இதுக்கெல்லாம் ஊர் எது அப்படின்னு கேட்டா ஆரூர் மூலாதாரம், திருவானைக்கா நாபி, அண்ணாமலை மணிபூரகம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் கண்டம் இதயமாம் திருக்காலத்தி, பூர்வ மத்தி காசி. இந்த மாதிரி ஒரு பாட்டு திருவிளையாடல் புராணம், அது 161வது பக்கம். இது வந்து நீங்க எழுதிக்கிறதுக்குன்னு இல்லை, இதை சாமி இந்த பாட்டெல்லாம் எதுக்கிறதுக்கு கேட்டாருன்னா இதுக்கு அடுத்த பாட்டில் இன்னொன்று வேற ஒன்று வரும். கைலை வந்து பிரம்மரந்திரம், துவாதசாந்தம் வந்து மதுரை, இப்படிலாம் வேற வேற மாதிரி சில ஊர்களை காட்டுறாங்க. அப்புறம் உபனிஷத்துல சில ஊரை சில மாதிரி ஊரை மாத்துறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நிலையங்கிறது ஒரு இடம், அதோட வியாபகம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாற்ற விஷயமும் எளிமையா சொல்லிடுவாங்க. அதனால நீங்க அதுக்குள்ள போய் நிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பை இந்த 10வது பாட்டுக்கான உரை விளக்கத்துல சாமி தர்றார். இந்த 10வது பகுதி பாட்டு உரை விளக்கத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த உரை விளக்கம் எழுதுற முறை சாமி கொஞ்சம் அதாவது கடுமையா தான் எழுதுறார். என்ன விஷயம் கடுமையா எழுதுறாரு, அதே சமயத்துல நீங்க வந்து அதுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க அதுல போகலாம் அப்படிங்கிறதையும் வழிகாட்டிடுறார். ஒன்றும் இல்லை, அந்தந்த ஊர்ல வந்து கொஞ்சம் ஊரை கொஞ்சம் பெருமைப்படுத்தி பேசுறவங்களும் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து அதுக்குள்ள போய் நிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியை அமைப்பார். இதை நீங்க எப்படி சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது வந்து உரைப்பகுதியில சாமிகள் எடுத்து காட்டுறது. இப்ப வந்து உங்களுக்கு வந்து பூமத்திய ரேகை சிதம்பரத்தை ஒட்டி சொல்லிட்டேன்னா, சில விஞ்ஞானமாகவும் இப்போ திருநெல்வேலி போனீங்கன்னு வச்சுங்களேன், திருநெல்வேலி நடராஜ பெருமான் வந்து உங்களுக்கு தாமிர சபை, அதுக்கு மேல ஆகாயத்துல நடராஜ பெருமான் மாதிரியே நட்சத்திர மண்டலம் அமைப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மை. அதை தாண்டி சிதம்பரம் வரும்போது இங்கேயும் நடராஜ பெருமானுடைய விஷயம் வானவெளியில உண்டு. அதுக்கப்புறம் நடராஜ பெருமான் கோயில் அமைப்புன்னு வரும்போது எலும்பு, மஜ்ஜை, அப்புறம் வந்து தசை எல்லாத்தையும் ஆணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணமா வச்சு உடல் அமைப்புல தான் அந்த கோயிலை கட்டி அதுல நடராஜ பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்தீங்கன்னா திருவண்ணாமலை விஷயம்லாம் விளக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சித்தர் மார்க்கத்துக்கு திருவண்ணாமலை தான் மையம். திருவண்ணாமலை ஒட்டி இந்த ஜவ்வாது மலை தான் திருவண்ணாமலை, அந்த மலைத்தொடருக்கு பேரு ஜவ்வாது மலைத்தொடர். அங்கதான் வந்து ஒரு டெலஸ்கோப் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? எல்லா கோள்களையும் அந்த பூமியோட அந்த விஷன் வந்து உங்களுக்கு அடுத்த கோள்களை பார்க்கறதுக்கு சரியா தெரிகிற இடம் அப்படின்னு திருவண்ணாமலையை ஒட்டி தான் அந்த டெலஸ்கோப் வச்சிருப்பாங்க. இப்போ திருவாரூர் விஷயம் வரும். இப்போ நீங்க இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னென்ன கொள்கை இருக்குது நாட்டில், இது விஷயம் இருக்குதுங்கிறத சொல்லிட்டா இந்த நிலையம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தான் இது, அதுதான் சாமி இங்க விளக்க வர்றது. இப்போ நீங்க இந்த திருக்கோயில்லாம் இருக்குல்ல, திருவாரூர் திருக்கோயிலை மூடிட்டா வேற எந்த கோயிலும் திறந்திருக்க கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா சிவகலையும் வந்து அங்க ஒடுங்கிடும். சிவகலைகள்லாம் ஒடுங்கிடுச்சின்னு சொன்னா அங்க பூட்டிடுவாங்க. அதை பூட்டிட்ட பிறகு வேற எந்த கோயிலும் திறந்திருக்க கூடாது. இது வந்து அதனாலதான் திருவாரூர் வந்து மண் தலம் அப்படின்னா, இந்த பூமியோட அமைப்பில் இருக்கிற எல்லா விஷயமும் அங்க போய் ஒடுங்கிடும். அதான் ஆரூர்னு பேர். அதுக்குன்னு ஒரு ஊர் கிடையாது, எல்லா ஊரும் போய் சேர்ற இடம் ஆரூர் அப்படிங்கிற விஷயம் திருவாரூர். அதுக்கு பிறகு இந்த திருவாரூர் முடிஞ்ச பிறகு எது வந்து தலைமையகம் அப்படின்னா சிதம்பரம். அது எப்படின்னு கேட்டா,
எல்லா ஆட்டுத்தலமும் அங்க நிறைவடையும். அதுக்கு சாட்சி எதுன்னு கேட்டா, சுந்தரர் பாடின பதிகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, பேரூர் பெருமானை நான் சிதம்பரத்துல தான் பார்க்கிறேன். பேரூரதம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே அப்படிம்பார் சுந்தரர். பெரியவன் தான் பேரூர்ல இருக்கிற நடராஜர். ஆனா அவனை நான் எங்க பார்க்கிறேன்னா தில்லை சிதம்பரத்துல பார்க்கிறேன் அப்படிங்கிறார் சுந்தரர். அந்த பார்த்த பிறகுதான் அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, யமன் பிடிக்காம தடுப்பான், மரணம் வராது. எது? சிதம்பரத்தினுடைய அனுபவம் அப்படிங்கிறது சுந்தரர் அறிவிச்சது. இப்ப இதுல என்ன விஷயம் நான் சொல்ல வந்தேன், இந்த சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு விதமான தலைமையகம், திருவாரூருங்கிறது ஒரு விதமான தலைமையகம். இதே விஷயமா நீங்க பாக்குறீங்களே, எது நிலையம் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கறதுதான் அதுக்கான கேள்வி. இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி, அல்லது மயிலாப்பூர் போனாலும் சரி, அல்லது திருவான்மியூர் போனாலும் சரி, கோவிலுக்கு உள்ள அம்பாள் பார்த்துட்டு அப்படியே பெருமானை போய் பார்க்குறீங்க. இந்த பெருமான் போய் பார்க்கறது தான் திருக்கோயிலுக்கு மூலம். அதான மூலட்டானம். மூலட்டானம் அதுதானே. இப்போ நீங்கள் நிற்கிற இடம் மூலட்டானம். சரி, அப்படியே வணங்கிட்டு வெளியே கோயிலை சுற்றிட்டு அப்படி நின்று பார்த்தீங்கன்னா எல்லா கோபுரமும் தெரிகிற இடம்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லா கோயிலும் தெரிகிற இடம் மையத்தில் இருக்காது. ஆனால் அது ஒரு இடத்துல இருந்து அது எல்லாத்தையும் காட்டும். புரியுதா நான் சொல்றது? அது கோவிலில் ஒரு ஓரமாக தான் இருக்கும். அது திருவண்ணாமலை போனீங்கனாலும் சரி, அல்லது மயிலாப்பூர் போனீங்கனாலும் ஒரு ஓரமாக இருக்கும். எது எல்லாத்தையும் காட்டினா அது மையமா அல்லது வேற ஒன்றும் மையமா? இது ஒரு கேள்வி வந்தாலே உங்களுக்கு பாமன் சாமி என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும். நிலையம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீ எங்க போனாலும் எல்லாமே எது தகராலய வெளிதான், எல்லாமே மையம்தான். ஆனா நிலையம் சொல்லிட்டா எது மூலட்டானத்துல பெருமான் இருக்கிற லிங்கம் மூலட்டானமோ அந்த மாதிரி உடம்புல இதய கமலம் தான் மூலட்டானம். அதுதான் நிலையம். அதுதான் நின்ற ஓர் தலம், நின்ற தலம் அப்படிங்கிறது இப்ப விளக்கம். இப்ப என்ன புரிஞ்சது? அதுல இந்த பாட்டோட நேர் விளக்கத்துல முக்கியமா இன்னைக்கு சொன்னது இடம். போன வாரம்லாம் பேசினது பொருள். என்ன பொருள்? அந்த இடத்துல இருக்கிற ஆள் என்ன வேலை செய்யறான் அப்படிங்கிறது. இப்போ இது இப்போ உங்களுக்கு இந்த 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 போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு போன வாரம் சொன்ன விளக்கத்தோட நம்ம முழுமை அடையணும். அதுக்கு முன்னாடி இந்த இந்த விஷயத்தை நீங்க தெளிவாக்கணும். எந்த விஷயம்? இந்த பாட்டுல என்ன விஷயம் முக்கியமா? இப்போ இதய கமலம் என்கிற இடம்ங்கிறது மூலம். அந்த இடத்தோட வியாபகம்ங்கிறது எல்லாத்திலையும் பரவி இருக்கும். அப்ப மூலம் எது வியாபகம் எதுன்னு தெரியாம பரவி இருந்தாலும் நீங்க மூலம்தான் நிலையம் என்பதை மனத்துல வச்சுக்கிங்க அப்படிங்கறதுதான் அறிவுறுத்தல். அது ஏன் சொல்ல வந்தார் அப்படின்னு கேட்டா, இந்த வியாபகத்துல போய் வேற எங்கேயோ ஒரு இடத்தை தான் நீ மூலம் நினைச்சிக்காத. ஆனா அங்க இந்த அனுபவம் கிடைக்கும். ஆனா அதுதான் மூலம் நினைச்சுக்கிட்டு நீ பேசாத அப்படிங்கிறது அதுக்கு காரணம். அது அந்த வரியை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன வரி அது? இதயத்துள் அக்குளிர்ந்த கமல மலரின் வெளியானது சிதாகாசமாய் பிரிதோர் இடம் உண்டு என கூறாதபடி எங்கும் பிரகாசித்து இருத்தலால் அந்த ஆகாசத்தின் இருப்பு இருதயத்திற்கு வேறு ஆம் ஓர் இடம் என்று யாதொரு சாத்திரம் கூறினும்
அவ்விடத்தும் அதுவே இருப்பதாகும் ஆகலின் இதய கமலமே தகராலை. இந்த வரி ஏன் எழுதினார்? இது 10வது பாட்டுக்கு இருக்கிற பொழிப்புரை, சாமி எழுதின பொழிப்புரை கடைசி பகுதி. இப்போ என்ன திருப்பி படிக்கிறேன் பாருங்க. அந்த வரியை படிக்கிறது உங்களுக்கு முக்கியம். கமல மலரின் வெளி இதயத்து உள்ள அக்குளிர்ந்த கமல மலரின் வெளியானது சிதாகாசமாய் பிரிது ஓர் இடம் உண்டு என கூறாதபடி, இன்னொரு இடம் இருக்குதுன்னு சொல்ல முடியாத மாதிரி எங்கும் பிரகாசித்து இருத்தலால் அந்த ஆகாசத்தின் இருப்பு இருதயத்திற்கு வேறு ஆம் ஓர் இடம் என்று யாதொரு சாத்திரம் கூறினும் அவ்விடத்தும் அதுவே இருப்பது ஆகும் ஆகலின் இதய கமலமே தகர ஆலயம் ஆம். சரிதானே? என்ன இதுக்கு அர்த்தம்? இந்த வரியை படிக்கிறதே பாட்டை படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீங்க வேற ஒரு இடம், அதாவது வேற ஒரு இடத்தையே இதய கமலங்கிற மாதிரி ஒரு மயக்கம் வரும். யாருக்கு? நிறைய சாஸ்திரத்துல வேற வேற மாதிரி விளக்கம் வருது. அதுதான் மறைமுகமா சொல்றது. இது வேற எல்லா சாஸ்திரத்திலையும் வேற இடம் மாதிரி சொன்னாங்கன்னா அது உண்மை கிடையாது. அதுல என்ன உண்மைன்னு கேட்டா, இதய கமலத்துல இருக்கிற அந்த சிதாகாசம் அது வேற ஒரு இடம்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பிரகாசமா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இல்ல, இதய கமலத்துல தான் பிரகாசம். அந்த பிரகாசம் எல்லா இடத்துலயும் எப்படி பரவி இருக்குதுன்னு கேட்டா, அது வேற ஒரு இடத்துல இருக்குதுங்கிறது தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அங்கே அனுபவிக்கிறவன் அந்த தகராலய பிரகாசத்தை என்ன பண்ணிடுவான்னு கேட்டா, இதய கமலத்தினுடைய தகராலய ரகசியம் சொல்ல தெரியாம கூட எழுதியிருப்பான். ஆனா அவன் சொல்றது தகராலய அனுபவத்தினுடைய பிரகாசம் என்று தெரிந்து கொள். இதுதான் அது இந்த வரிக்கு அர்த்தம். இப்ப சொன்னது என்ன ஆச்சு? இப்போ 3 விஷயம். இதுக்கப்புறம் நான் போன வாரம் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு வைக்கிறேன். 3 விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டா, 2 பாட்டையும் சேர்த்து தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அகந்தை அப்படிங்கிறது ஜீவபோதம். 2வது, அகந்தைக்கு யாரு ஆளு அப்படின்னு கேட்டா, நான் என்று சொல்லுகிற ஆன்மா, அவனுக்கு பேர் புருஷன். இது 2வது செய்தி. 3வது செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, அந்த புருஷன் இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டா, அது இதய கமலம் தான் அவன் இருக்கிற இடம். இந்த புருஷன் இதய கமலத்துல இருக்கிறான்னு சொன்னா, இவனுக்கு அனுபவம் தருகிற இறைவனும் அந்த இதய கமலத்துல தான் இருக்கிறான். அந்த இதய கமலத்தில் இருக்கிற இறைவன் பிரகாசம் அடையும் போதுதான் புருடன் என்பது என்ன பண்ணுது? தகராலய அனுபவத்தை பெறுகிறது. அந்த தகராலயத்தினுடைய ஒளிக்கு பேரு சிதாகாசம். அது எப்படி பரவி இருக்குன்னு கேட்டா, இங்க வேற ஒரு இடத்துல அது இருக்குதுங்கிறது தெரியாத மாதிரி எல்லா இடத்திலையும் வேறுபாடு இல்லாமல் ஒளி விடுகிறது. இதுதான் இந்த 2 பாட்டோட, அதாவது என்ன, வரிக்கு உரிய நேர்ச்செய்தி. இதுல என்னென்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டா, உரைப்பகுதியில போன பாட்டுல உரைப்பகுதியில சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, 3 விதமான மாயை கருவிகளை வச்சுக்கிட்டு நீங்க பேசினாலும் சுத்த மாயையின் மூலமா உங்களுக்கு சுத்த அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் சீவபோதம் தான். அசுத்த மாயையில் அனுபவிச்சாலும் சீவபோதம் தான். அந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை 3மே சிவகரணமா மாறினாலும் சீவபோதம் தான். முதல் உரையில சொல்லிட்டாரா? இந்த உரையில என்ன சொல்றார்? தகராலய ரகசிய அந்த வெளிய அனுபவம் வேற இடத்துல ஒருத்தன் இதய கமலத்தை அனுபவிக்காம வேற மூக்கு நுனியை வச்சுக்கிட்டோ புருவ மத்தியை வச்சுக்கிட்டோ அனுபவிச்சுட்டான்னு வச்சுக்கோ, அவன் அனுபவிச்சது உண்மை அப்படின்னு சொன்னா அந்த உண்மைக்கு மூலம் எதுன்னு கேட்டா, நிலையம் எதுன்னு கேட்டா
தகராலயம் என்கிற இதய கமலம். இதுதான் 2 பாட்டுக்கும் இருக்கிற உரை விளக்க பகுதியை அடிப்படையாக கொண்டு சுவாமிகள் அமைக்கிற வரிகளுக்கான அமைப்பு. இதுல இந்த தத்துவவாதிகளுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் புரிய வைக்கிறது என்ன சாமியோட வேலை அப்படின்னு கேட்டா, போன வாரம் நாம பேசணும்ல, இந்த கலக்கிறது பிரிகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நாம ஒரு தெளிவு என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம போன வாரம் ஒரு தெளிவான முடிவை சொன்னேன். இந்த கலக்கிறது பிரிகிறதுங்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான் உலகத்துல முடிவானது. எது? மாயையினுடைய காரியங்கள் மட்டும்தான். இந்த விஷயம் வரும்போது மட்டும் நீங்க ஒரு தெளிவா இருக்கணும். என்ன தெளிவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த மாயைங்கிற சொல்ல மற்றவனும் பயன்படுத்தியிருக்கிறான், சைவ சித்தாந்தமும் பயன்படுத்தி. இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லாருக்கும் அந்த விஷயம் தெளிவா இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டா, இப்ப சித்தர் பாட்டுல மாயைங்கிற சொல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சைவ சித்தாந்தத்துல மாயைங்கிற சொல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கைவல்ய நவநீதத்துல போய் மாயைங்கிற சொல்ல படிக்க. கைவல்ய நவநீதங்கிறது சங்கரருடைய அத்வைதத்துக்கான நூல், சைவ சித்தாந்த நூல் கிடையாது. இப்ப அங்கெல்லாம் வேற வேற அர்த்தம் சொல்லணும் ஒவ்வொன்றுத்துக்கும். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, இதுக்கு ஒரு அடிப்படை வச்சுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அடிப்படை வச்சுக்கணும். இது சைவ சித்தாந்தம் படிக்க போறவங்களுக்கு முதல்ல இது சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு பட்டியல் போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையா வச்சுக்கணும். அந்த கோளாறுல தான் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரம் ஒரு பக்கம், இந்த திருமுறை பாடல்கள் ஒரு பக்கம், இதுக்கப்புறம் சித்தர் பாட்டு வருது இல்ல, இந்த சித்தர் பாட்டுக்கு விளக்கம் வரும்போது அதை சைவ சித்தாந்தம் சொல்லிப்போம். ஆனா விளக்கம் எழுதுறதுக்கு நமக்கு அது முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் இந்த மாதிரி கோளாறு. எந்த கோளாறு? இப்ப சாமி அகந்தைன்னு சொல்லிட்டாரு, அது என்ன அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சிக்கலையோ அந்த மாதிரி வர்ற கோளாறு. அதனாலதான் இந்த பாட்டுல இருக்கிற சொல்ல வச்சுக்கிட்டு சாமி என்ன மாதிரி மெத்தடாலஜிலாம் நமக்கு கொடுக்கிறார். மெத்தடாலஜி கொடுக்கறதுங்கிறது அந்த அனுபவம் இருந்தாதான் கொடுக்க முடியும். இப்ப அகந்தைங்கிற சொல்லுக்கு மெத்தடாலஜி கொடுத்து இந்த சொல்ல நீ எப்படிலாம் புரிஞ்சிக்கணும்னு எப்படி சொன்னார்னு ஒரு நான் விளக்கம் சொன்னாதான், ஓஹோ அப்ப சித்தர் பாடல்கள்ல வர்ற விஷயத்துல சிவன் தான் நான் தான் சிவங்கிற மாதிரி சேர்த்தே வருது. அங்க 2 சொல்றாரா 1 சொல்றாரா அப்படிங்கிறதுல தெளிவடைய முடியும். இந்த பாட்டுக்கான விளக்கத்தை நீங்க நல்ல நான் சொல்ல மெத்தடாலஜி. மெத்தடாலஜினா அந்த அணுகுமுறை. அந்த அணுகுமுறை விளங்கிடுச்சின்னு சொன்னா இந்த சித்தர் பாட்டினுடைய அணுகுமுறை தெரியும். இந்த பிரச்சனை நான் ஏன் இதை இப்ப உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்ல, யாழ்ப்பாணத்துல அந்த யோகர் சுவாமி பாட்டுக்கு விளக்கம் எழுதும் போது அவங்களும் சைவ சித்தாந்தமா எழுதணும் நினைக்கிறாங்க. ஆனா எழுதி முடிக்கும் போது திணறாங்க. முடிக்கும் போது நீங்களும் இந்த சிவவாக்கியர் பாட்டு கேட்ட திருவான்மையூர் அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சிவவாக்கியர் பாட்டெல்லாம் கேட்கும் போது நானும் கடவுளும் ஒண்ணு மாதிரிதான் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு வரும் அனுபவம். அப்ப இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தணும்னா அதுதான் அனுபவத்துக்கும் அனுபவிக்கிறவனுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக்குறது. அதுலதான் இப்ப நான் அந்த அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்ற போதெல்லாம் நீங்க மறக்கக்கூடாது. மறந்துட்டு நீங்க மறுபடியும் புதுசா உலகத்துல சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவாங்கல்ல டிவியில அந்த வெளியில இந்த சொற்பொழிவு வாணர்கள், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க குழம்ப கூடாது. ஒரே ஒரு தெளிவா அடிப்படையை இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நாம கத்தி வச்சு 2 பக்கமும் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயம் தத்துவம் பாடம் கேட்கறது. அதுல சும்மா உலகத்துக்காக பேசுவாங்கல்ல இந்த சாமியாருங்க மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க கொண்டு நீங்க ஃபிட்டின் பண்ணக்கூடாது. அதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும், தெளிவா ஒரு விஷயம் வச்சுக்கணும். சங்கரர் சொல்லுகிற மாயை அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், அதை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். சங்கரர் மாயை அப்படின்னு சங்கரருடைய அத்வைதத்துல ஒரு சொல் வந்ததுன்னு சொன்னா ஒன்றுமில்லை, அதுதான் அதுக்கு பொருள்.
ஆனா ஒன்றுமில்லைங்கிறதையும் சொல்ல முடியாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு இன்னும் தெளிவான பொருள், ஒண்ணுமில்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன், அதாவது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா அதை சொல்லணும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு கேட்டா, இந்த காணல் நீர், இப்ப எல்லாம் வெயில் காலத்துல நாம ரோட்ல போகும்போது தண்ணி இல்லாமலே தண்ணி தெரியும், அதுக்கு பேரு காணல் நீர். இன்னொரு பேர் அதுக்கு பேய்த்தேர்னு பேர். பேய்த்தேர் அப்படின்னா காணல் நீர். இன்னொன்னு ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்ப ஒரு ரவுண்டா ஒரு வெள்ளையா ஒரு பொருள் ஏதாவது ஒரு மூடி கிடக்குது, இல்ல மினு மினுன்னு ஒரு இப்ப நிறைய ஜிகினா பேப்பர் வருது இல்ல, தங்கம் மாதிரி கிடக்குது இல்ல, இந்த மினு மினுன்னு ஒரு வளையல் கிடக்குதுன்னு எடுத்துருவோம் தங்கம்ட்டு, அல்லது ஏதோ ஒரு சின்ன பொட்டு கிடக்குதுன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இது மினுக்கிற வகையில தங்கமா இருக்குது, ஆனா எடுத்து பார்த்து உரசி பார்த்தா தங்கமா இல்ல. இது தங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு மாயைன்னு பேர். இந்த மாயை தான் உலகத்தை அப்படியே சாப்பிட்டுடுது. உலகத்தை எப்படி சாப்பிடுதுன்னா, இது போய் எல்லாருக்குள்ளேயும் பூந்துடுது. இந்த அர்த்தம், இது ஒண்ணுமில்லப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் பூர அந்த கவர்ச்சின்னு வச்சுக்கலாம். அது ஒரு கவர்ச்சி தான். ஏன்னு கேட்டா மக்கள் விஷயத்துல அவன் வீக்னஸ் என்னவோ அங்க போய் நிக்கிறது. அதனாலதான் சைவ சித்தாந்தம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சங்கராத்வைதத்துல ஒரு வார்த்தை இருக்குது, கேவலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சைவ சித்தாந்தத்திலையும் கேவலம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப கேவலத்துக்கு பொருள் எழுதுக அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் கொடுத்து எழுத சொன்னா எப்படி எழுதுவீங்க? கேவலம் பொருள் எழுதுக அப்படின்னு பொருள் எழுதுனா கீழே நீங்க என்ன எழுதணும்னா, சைவ சித்தாந்தியாக இருந்து பொருள் எழுதுறதா சங்கராத்வைதியாக இருந்து பொருள் எழுதுறதான்னு கேட்கணும். இப்ப சைவ சித்தாந்தப்படி பொருள் எழுதுனீங்கன்னா கேவலம் என்பது ஒன்றும் அறியாத தன்மை அப்படின்னு பதில் எழுதணும். இதே சைவ சித்தாந்தி இல்லாம சங்கராத்வைதியா இருந்தா அவன் எப்படி எழுதுவான்னு கேட்டா, நீங்க ஒன்றும் சொல்ல முடியாத உயர்ந்த ஞானம், அது இன்னதுன்னு சொல்லிட்டா அந்த ஞானம் குறையாயிடும். நீங்க எந்த ஒன்று உங்களால சொல்ல முடியாத பெரிய ஞானமா இருக்கோ அந்த ஞானத்துக்கு பேரு கேவல ஞானம் அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க. அதுக்குள்ளே இது இருக்குது, இதுவும் சொல்ல முடியாது அதுவும் சொல்ல முடியாதுங்கிறதான் கிண்டல் பண்றது. பெருசியும் சொல்ல முடியாது, இதையும் கேவலமானதையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நாம என்ன பண்ணிட்டோம், வழக்கில் ரொம்ப கேவலமா பேசுறாம்பா அப்படின்னு. அப்ப இந்த வழக்குல நாம அந்த சொல்ல மக்கள்கிட்ட பயன்படுத்த விடுறதே இந்த மாதிரி விஷயமா தான். ஆனா அவங்க எதுல ஜெயிச்சாங்கன்னு கேட்டா, மாயைங்கிற சொல்ல மக்கள்கிட்ட பயன்படுத்த விட்டதுனால நாம என்னதான் காட்டு கத்தி சைவ சித்தாந்தத்தை மாயை சொன்னாலும் அது மண்டையில ஏறாது. ஏன் அப்படின்னு கேட்டா, மாயை அப்படின்னா சைவ சித்தாந்தத்துல இந்த ஒண்ணுமில்லாததான் கிடையாது, உண்மையானதுன்னு அர்த்தம். மாயை அப்படின்னா ஒரு மூலப்பொருள். என்ன மூலப்பொருள்? விதை மாதிரி மரத்துக்கு எப்படி விதை மூலமோ அந்த மாதிரி இந்த உலகம் இருப்பதற்கு இப்ப நம்ம உடம்பு, நம்ம சாப்பிட்ற தானியம், நாம பார்க்கிற மரம் செடி, நாம அனுபவிக்கிற இன்ப துன்பம் எல்லாமே மாயை என்ற பொருளால் உண்மையாக உண்டாக்கப்பட்டவை அப்படிங்கிறது நீங்க மாயைக்கு எழுதினாதான் இப்ப சைவ சித்தாந்தத்துக்கு நீங்க நான் இவ்வளவு விளக்கம் சொல்லும் போது நீங்க தெளிவா நிக்க முடியும். அப்படி இல்லைன்னா எங்க போயிருவீங்க? இதுக்கும் அதுக்கும் நடுவுல போயிட்டு அப்புறம் நீங்க எதுல தான் குளிக்கணும்ப்பா? தேர்ல தான் குளிக்கணும். என்ன இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, முதல்ல நீங்க மாயை என்பதை ஒரு இந்த உலகத்திற்கான மூல காரண பொருள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த பொருள்ல இருந்து படைக்கப்பட்டது தான் எதுல போய் சேரும்? அதுலயே போய் சேரும். இந்த உண்மையை நான் சொன்னதை நீங்க ஏத்துக்க முடியும். போன வாரம் விரிவா பேசணும்ல, நீங்க உலகத்துல பார்க்கிற எல்லா பொருளும் கலக்குது பிரியுது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் மூலம் மாயை என்கிற மூலப்பொருள், ரா மெட்டீரியல். இந்த மாயை ஆணவத்தோட கலக்குமானா கலக்காது. ஆணவம்
ஆணவம் கர்மாவோட கலக்குமான்னு கேட்டா கலக்காது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நீங்க அந்த அடிப்படையில சொன்ன விளக்கத்தை அழுத்தி பிடிச்சீங்கன்னா தான் நான் சொல்ற எந்த இடத்துக்கு சொல்றேன்னு தெரியும். இப்போ இந்த உலகத்தை நாம பத்தி இந்த தொல்காப்பியம்னு ஒரு நூல் வந்தது, இலக்கண நூல் தொல்காப்பியம், எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு தொல்காப்பியர்கிட்ட கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். இந்த உலகம் எப்படின்னு கேட்டா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் கலந்து இருக்குது இந்த உலகத்துல, இன்னொன்னு மயங்கியும் இருக்கிறது அப்படின்னு பதில் சொன்னார். இந்த கலந்து இருக்குதுன்னா பார்க்கும்போது நிலம் தெரியும், அதே மாதிரி நெருப்பு தெரியும், இதெல்லாம் கலந்து இருக்கிறது. இந்த தென்னை மரம் மாமரம் இருக்குல்ல, இதெல்லாம் மயங்கி இருக்கிறது. மயங்கினா அதுல மண்ணு நேரா தெரியாது, நெருப்பு நேரா தெரியாது. ஆனா மண்ணு நெருப்பு காத்து ஆகாயம் சேர்ந்ததுதான் மரம் உடம்பு. எல்லாமே நம்ம உடம்பு மரம் மட்டு இருக்கிற எல்லாமே மயக்கம். இந்த நிலம் நீர் தீ வலிவான் கலப்பு. இந்த உலகம் கலப்பாகவும் மயக்கமாகவும் இருக்கிறது. இதுல நீங்க தெளிவாகணும். முதல்ல முடிச்சிங்களா? இந்த கலக்கிறது மயங்கிறது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க தனித்தனி சுவையா இருந்தா கலப்பு. மிளகா காரமா இருக்கு, புளி புளிப்பா இருக்குன்னு சொன்னா கலப்பு. இந்த மிளகா காரத்தையும் புளிப்பையும் சேர்த்து கொதிக்க வச்சா மயக்கம்னு பேர். இப்ப கலப்பு மயக்கம் தெரிஞ்சு போச்சு இல்ல? இந்த கலப்பு மயக்கம் எல்லாமே எங்க இருக்குதுன்னு கேட்டா, இந்த மாயையின் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருள்கள்ல மட்டும்தான். முடிஞ்சு போச்சா? இதுல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இனிமே. இப்போ மாயைங்கிறது என்னன்னு நாம சொல்லி வச்சுக்கிறோம். இந்த உலகத்துக்கு மூல காரண பொருளான மாயைங்கிறது அறிவு இல்லாத ஒரு பொருள். அதனாலதான் நான் என்ன சொன்ன தொடக்கத்துல சொற்பொழிவாற்றும் போது, பார்க்கிற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்ப உனக்கு அறிவு இருக்குதா எனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டா, நீங்க என்ன பார்த்து எனக்கு அறிவுதான்னு கேட்டா எனக்கு அறிவு கிடையாது. ஆனா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிறவனுக்கு பேர் தான் அறிவு இருக்கிறதுன்னு அர்த்தம்னு அப்ப சொன்னது அது. இப்ப அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெளிவாகணும். இப்ப என்ன அர்த்தம்? உலகத்துல பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களும் மாயையில் இருந்து உண்டாக்கப்பட்டவை. இப்பதான் கடவுளுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். என்ன பேர் கொடுக்குறோம்? கடவுள் படைச்சான் படைச்சான் படைச்சான்னா இத்தான் படைச்சான், வேற ஒன்றும் படைக்கல. எதை படைச்சான்? இந்த உடம்ப படைத்தான், அந்த மரத்தை படைத்தான், எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அதை அப்படி அப்படி படைத்தான். இதுதான் கடவுளோட படைப்பு. என்னத்தை படைக்கல? மாயையை படைக்கவில்லை, மாயையிலிருந்து உலகத்தை படைத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ மாயையிலிருந்து உலகத்தை படைச்சான தவிர இறைவன் மாயையே படைக்கல அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு என்னவாகணும்? தெளிவா பதியணும். மனசுல பதிஞ்சாதான் இப்ப நீங்க ஆங்காரம்னா என்ன அப்படிங்கிறது அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியறதுக்கெல்லாம் அர்த்தம் வரும். சங்கரர் சொன்ன மாயைக்கு போனீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? ஒரு பொருளையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. இங்க நாம சொல்றது படி என்னன்னு கேட்டா, இப்ப மயங்கி இருக்கிற பொருள்லாம் 5 பூதத்துல போய் கலக்கும். 5 பூதம் எதுல மயங்கி இருக்கும்னு கேட்டா மாயையில் மயங்கி இருக்கும். அந்த மாயையிலிருந்து பெருமான் யாருக்கு எந்த மாதிரி உடம்பு தரணுமோ அந்த மாதிரி உடம்பை கொடுக்கிறான். இதுதான் என்னது? படைக்கிற முறை. இதுல கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இந்த நிறைய சைவ சித்தாந்தம் கேட்டவங்களுக்கு ஒரு கேள்வி வரும்.
இப்ப இருக்கிற உடம்பை படைச்சு கொடுக்குறானா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கிற உடம்ப அவன் ரொம்ப ஈஸியா தள்ளி விட்டுருவான். மொத உனக்கு உடம்பு படைக்கிறதுக்கு இந்த விஷயம் கொடுத்தான் பார். எது? உங்க மூளைன்னா மூளை இல்லை, இப்ப கொடுக்குற மூளை இல்லை, நமக்கு அறிவு வேலை செய்வதற்கு, நாம செயல்படுவதற்கு, நாம ஆசைப்படுறதுக்கு நம்மளை இயக்கணும் பார். அதுதான் பெருமான் முதல்ல நமக்கு ஏத்த மாதிரி கொடுத்தது. அதுக்கப்புறம் நீங்க நினைச்சீங்க பார், நீங்க நினைக்கிறத வச்சு உங்களுக்கு கொடுக்கறது உங்க கை காலு இதெல்லாம். நினைக்கிறத வச்சு கொடுத்தானா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்சதுல என்ன நல்லது கெட்டது இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா, நீங்க இப்ப கொடுத்தது எதுக்குன்னு கேட்டா, நான் செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு உடம்ப கொடுத்தான் அப்படிங்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ என்னென்ன கேள்விலாம் இதுல வரணும், என்னென்ன கேள்விலாம் இதுல புரியணும் அப்படின்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு நான் எல்லாத்தையும் இங்கேயே புரிய வச்சிட முடியாது. இந்த உதாரணம் எதுக்கு இப்ப நான் சொல்ல வந்தனோ அதை மட்டும் இப்ப புரிய வைக்கிறேன். எதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டா, இந்த மாயையிலிருந்து உடம்ப கொடுத்தான் பார். இந்த உடம்ப என் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தான்னு சொல்றேன் பாருங்க ஒரு இடம். அங்கதான் நான் இப்ப சொல்ல வந்தது. இப்ப நான் உடம்ப கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் வந்துட்ட பிறகு, இப்ப இருக்கிற பிறப்புக்கு மட்டும் வச்சுக்கோமே, நீங்க ரொம்ப ஆதி காலத்துக்குலாம் போகாதீங்க. இந்த பிறப்புல நாம பிறந்திருக்கிறோம்ல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, போன பிறப்புல செஞ்ச புண்ணிய பாவம் எடுத்த உடனே ஒரு பதில சொல்லிடுவோம். அது மட்டும் காரணம் இல்ல. இது வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளர்ந்துருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி போன பிறப்பு வரைக்கும் கணக்கு வழக்கம் முடிச்சு பெருமான் இந்த பிறப்புல ஒரு இதுக்கு எது இப்ப கொடுக்கணும் அப்படின்றத கொடுக்குறான். இதுதான் நம்ம பிறப்பு வேறுபாடு. இதுல ஒன்றும் சந்தேகம் இருக்க கூடாது. இதுல என்னத்தை கலக்கிறான்? உங்க வினைய கலக்கிறான். அதானே இந்த மாயையில என்னத்தை கலக்கிறான்? வினைய கலக்கிறான். இந்த வினையை எப்படி கலந்தான்? இதுதான் கேள்வி. பெருமான் வினைய கலக்கிறான் நாம சொன்னல. இந்த வினைய கலக்கிறது எப்படி கலந்தான் கேட்டா, இந்த மாயையில ஒரு நமக்கு கருவி கொடுத்தான் பாருங்க. என்ன கருவி? பிறப்பு எடுக்கும் போது ஒரு கருவி கொடுத்திருப்பான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கொடுத்தான்ல. அதுல இந்த புத்தியில தான் நம்ம வினையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். பெருமான் எந்த பையில போட்டு வச்சிருக்கிறார்னா, உங்க புத்தியில உங்க வினையை போட்டு வச்சிருக்கிறார். இந்த புத்தியில வினையை போட்டு வச்சிருக்கிறத வச்சுதான் நாம என்ன பண்றோம்? அந்த புத்தி வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறோம். புத்தி வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி படிக்கிறோம். புத்தி வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி சிந்திக்கிறோம். என்னதான் உங்களுக்கு புத்தகத்தை கையில தூக்கி கொடுத்தாலும் நம்ம புத்தி எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு தானே அதுல வருது. அதுக்கு என்ன பேர்னு கேட்டா, வினை அளவு தான் இது உங்களுக்கு வாய்க்கும் அப்படிங்கிறது பேர். அதெல்லாம் மேல டெவலப் ஆகிற பிறவி. இது நம்மள மாதிரி ஆளுங்களை பத்தி தான் இப்ப பேசினுக்கிறோம். நீங்க தன் உண்மை அறிவே மிகுங்கிறது திருநாவுக்கரசர் விஷயம். அது இப்ப என்ன விஷயம் நான் சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த மாயைங்கிற உடம்பு நமக்கு பிறப்புக்கு கொடுத்தது. இந்த பிறப்புக்கு எதை வச்சு கொடுக்கறான்னா வினையை வச்சு கொடுக்கறான். இந்த வினை இருக்குல்ல, இந்த வினையும் உடம்பும் எதுக்கு கொடுத்தான் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வினையையும் இதெல்லாம் நம்ம வேற மாதிரி படிச்சிருக்கிறோம். ஆனா இங்க படிக்கிறது எதுக்குன்னு கேட்டா, நீங்க அப்படின்னு ஒரு ஆள் அல்லது நான் ஒரு ஆள், இந்த நான் அப்படிங்கிற ஒரு ஆளோட தனித்தன்மையை சொன்னாதான்
அவன் இதுவரைக்கும் கலந்து வந்தவன் அவன் இல்ல, அதுல இருந்து பிரியறதுக்கு தகுதி உள்ளவன்றது சரியா வரும். இது எதுக்கு உடம்பையும் வினையையும் வச்சுக்கிட்டு இந்த பிறப்புன்னு ஒண்ணு வந்தது இல்லை, எதுக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. ஏங்க நீங்க ஏங்க வினை செய்யணும், இது வேற வேலை இல்லையா? நாம ஏன் வினை செய்யணும், நாம ஏன் இந்த உடம்பை இருக்கணும், நாம ஏன் இந்த வேலை பார்க்கணும், இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் என்ன பதில்னா, இந்த வினைக்கும் இந்த உடம்புக்கும் இல்லாத விஷயம் உனக்கு இருக்குது இல்லப்பா. என்னது அது? அறிவுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. இந்த அறிவுல நீ அதை வச்சுதானே நீ யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்ப இந்த நீ யாருன்னு சொல்றது தெளிவாகணும் அப்படிங்கறதாம்பா விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் யாருங்கிறது தெளிவாகணும்னா அப்ப தெளிவில்லாதவனா நானு அப்படின்னு கேட்டா பதில் சொல்லணும். நான் யாருங்கிறது தெளிவடையணும்பான்னு சொன்னா அப்ப நான் யாருங்கிறதுல தெளிவில்லாதவனா நானுன்னு கேட்டா பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்ப ஆமாம்பா நீ தெளிவில்லாதவன் தான், அந்த மாதிரிதான் தெரியுது, ஆனா நீயே தெளிவில்லாதவன் கிடையாது. என்ன அது இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னு கேட்டா, ஆமா உன்னை ஒரு ஆளு புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதனால நீ தெளிவில்லாதவனா இருக்கிற அப்படின்னு ஒரு பதில சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதுதான் பாம்பன் சாமி வள்ளல் பெருமான் வரைக்கும் கொள்கை. அதுல யாரும் மாத்திக்கல. இந்த இடத்துல என்ன அர்த்தம் கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வளர்ந்து அறிவாளி ஆகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும். இப்ப நான் வளர்ந்து அறிவாளி ஆகிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்போ உலகத்துல என்ன அர்த்தம் கேட்டா, இப்ப பையன் வளர்றான், எல்லாரும் வளர்றாங்க, இவங்கெல்லாம் அறிவாளி ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வளர்றதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அப்படியே போய்கிட்டு இருக்கிறது தானே வளர்றது. நீங்க உலகத்துல எதையாவது அப்படி பார்த்துருக்கிறீங்களா? உலகத்துல வளர்ற மாதிரி எதையாவது பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டேன் நான். அப்படி ஒரு விஷயம் கிடையாது இல்ல. ஏதாவது அப்படி வளருதான்னு கேட்டேன் நான். நாம வளர்றதுங்கிறது ஒரு ரிவர்ஸ் வந்துருது இல்ல. இப்ப நீங்க சின்ன வயசுல ஆரோக்கியமா இருக்கிறீங்க, அப்புறம் நான் 30 வயசு 40 வயசு போய் அப்படி இறங்குது இல்ல, கீழே முடியலன்னு வருது இல்ல, இது வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உலகத்துல ஏதாவது வளர்ற மாதிரி பாக்குறீங்களா? எதுவுமே வளர்ற மாதிரி தெரியலையே. அப்ப நீங்க மட்டும் இன்னமும் அறிவுல வளர்றங்கிறீங்களா? என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னதை நீங்க சும்மா கொஞ்சம் நீங்களா ஆராய்ச்சி பண்ணி நீங்களா அதுக்குள்ள தெளிவுக்கு வந்துடணும். என்ன அர்த்தம் கேட்டா, இப்ப கொஞ்சம் வயசாக உங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லுவோம். வயசாக என்ன இருக்கணும்? அனுபவம் இருக்கணும். அதான் அனுபவம் தானா வந்துருமே. பக்குவம் இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அதானே சொல்லுவோம். அறிவு இருக்கணும்னா அறிவு நல்லா வேலை செஞ்சாதானே பக்குவம். வெறும் அறிவா இருந்தா அது கிரிமினல் இல்ல. அப்ப என்ன சொல்லுவோம்னா, அறிவு எனக்கு அனுபவத்தின் மூலமாக சரியாக அமைந்தால் பக்குவம்னு பேர். அதனாலதான் ஒழுக்கத்தையும் அறிவையும் சேர்த்து திருவள்ளுவர் பாடியிருப்பார். ஒழுக்கம் இல்லாத அறிவுங்கிறது அறிவே கிடையாதும்பார் ஒரு கட்டத்துல வள்ளுவர். அதை தான் நாம என்ன சொல்றோம், பேரு பக்குவம்னு பேர் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, இதுதான் வளர்ச்சின்னு சொல்றீங்கன்னா அப்ப உடம்புக்கு நரை திரை மூப்பெல்லாம் வளர்ச்சி கிடையாது, அது நோயாயிடுது. அப்ப வளர்ச்சிங்கிறது எதை வச்சு பேசணும்? நம்ம அறிவை வச்சு பேசுறல்ல. சரி, இந்த அறிவு வளருதுன்னு ஒரு விஷயம் சொல்றீங்களப்பா, அது அப்படியே இல்லாத இருந்து வளருதுன்னு சொன்னா அதுக்கு எப்படி பொருத்தமா இருக்கும் கேட்டு பதில் சொல்லணும். அதான் என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அந்த இதெல்லாம் நான் நீங்க புடிச்சிக்கிங்கன்னு நான் சொல்லல, நீங்களா புரிஞ்சிக்கிங்கன்னு சொல்றேன். இந்த புடிச்சிக்கிங்கன்னு சொல்றது பட்டியல் சொல்றது, புரிஞ்சிக்கிங்கன்னு சொல்றது நம்ம நிலவரத்தையே சைவ சித்தாந்தமா அனுபவிக்கிறது. அப்படி அனுபவிக்கும் போதுதான் அகந்தைனா என்னங்கிறது உங்களுக்கு பிடிக்கிற இடம் தெரியும். அப்படி இல்லைன்னா படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுல ஒரு 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 முறையை மட்டும் நேரா சொல்லிடுறேன். என்ன முறைன்னா, எனக்கு புதுசா ஒண்ணு வருதுன்னு சொன்னா அது ஒரு காலத்துல இல்லாம போயிடும். எனக்கு இல்லாம இருந்து வருதுன்னு சொன்னா அப்படி ஒரு விஷயம் இல்லாதது என்னைக்கும் வராது.
எனக்கு ஒண்ணு புதுசா வருதுன்னா அது ஒரு காலத்துல இல்லாம போயிடும். அது ஒருவேளை புதுசா வருது எனக்கு இல்லாததுன்னு சொன்னா அது என்னோடது கிடையாது. இந்த லாஜிக் உங்களுக்கு வந்தாதான் நீங்க யாருன்றது சரியாகும். என்ன சொன்னேன் இப்போ? இந்த 2 வரி எழுத மாட்டீங்க, என்னமோ எழுதுறீங்க. அதாவது கண்டதெல்லாம் எழுதுறீங்க. இதுதான் நீங்க யாருங்கிறத முடிவு பண்றது. இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது. நான் புதுசா எனக்கு சேர்ற எந்த ஒண்ணும் அப்படியே இருக்காது, என்னைக்காவது போயிடும். எனக்கு இல்லாத ஒண்ணு எந்த காலத்திலையும் வந்ததுன்னு சொன்னா அது என்னோடது கிடையாது. இப்ப எனக்கு இல்லாத ஒண்ணு புதுசா வருதுன்னு சொன்னா அது என்னோடதே கிடையாது. அப்ப நான் யாருன்னு சொல்றப்ப என்னோடதாவே என்ன வச்சியே சொல்லணும். இப்ப புரியுதா இடம்? நான் யாருன்னு சொல்றப்போ என்ன வச்சே சொல்லணும். எனக்கு இதனால வந்தது, எனக்கு இதனால போச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் அறிவாளி, ஆணவம் இருந்தது, அது போச்சு, நான் அறிவாளிங்கிறது தெரிஞ்சுது, அப்படி சொன்னீங்கன்னா சைவ சித்தாந்தம். எனக்கு நானும் ஆணவமும் வேற வேறன்னு சொல்லணும்னு சொன்னா நேரா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆணவம் என்பது உங்களுடைய அறிவை மறைத்திருந்தது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் பெருமான் உடம்பை கொடுக்கிறான், அதை நீங்க செய்யற வேலைக்கு பேரு வினை அப்படின்னு சைவ சித்தாந்தம் நடத்துவாங்க. அது உங்களுக்கு புரியும். ஆனா உங்க அனுபவமா எப்படி அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அந்த ஏத்துக்கிற முறை தான் இப்ப பாம்பன் சாமி சொன்ன முறை. அகந்தைங்கிற பேர் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறது அதுக்கு தான் அர்த்தம். அகந்தைங்கிற பேர் எது வரைக்கும் நாம் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ, எது வரைக்கும் இந்த உடம்பு கருவிகளை சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு பேர் அகந்தை தான். அந்த பேரை ஏன் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் விளக்குறது. என்ன சொன்ன கடைசியா? எனக்கு புதுசா வருதுன்னு சொன்னா அது என்னோடது கிடையாது. அதுக்கு தான் வேற மாதிரி என்ன சொல்லுவோம், லாஜிக் சொல்லுவோம். இல்லது வாராது அப்படின்னா என்னைக்கும் இந்த டேபிளுக்கு அறிவு வராது, என்னைக்கும் இந்த மைக்குக்கு அறிவு வராது. ஆனா மைக்கு மூலமா தான் அறிவு போகுது வெளியே. ஆனா இந்த மைக்குக்கு அறிவு வராது. என்னைக்கும் இந்த டேபிளுக்கு அறிவு வராது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, என்றைக்கும் இதுக்கு இது வராது அப்படின்னா இதுல அதை நாம ஏத்த முடியாது. அந்த மாதிரி நான் யாருன்னு புரிஞ்சிக்கிறதுல எனக்கு இல்லாத ஒண்ணு அறிவு இந்த கருவி மூலமா வருதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா இப்ப அதான் நிலைமை, அதான் சொல்லணும். எனக்கு கருவி மூலமா தான் அறிவு வருதுன்னு சொல்லணும். அப்ப என்ன பேர் இதுக்கு? இப்ப நீங்க இப்பதான் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். நீங்க அந்த பொருளோட கலந்து இருக்கிறீங்க அப்படின்னு தெரியணும். இந்த கலப்பை கண்டுபிடிச்சு பேர் கொடுத்தது யாரு? இந்திய தத்துவத்திலேயே இந்த கலப்பை கண்டுபிடிச்சு பேர் கொடுத்தவங்க தான் சைவ சித்தாந்திகள். அதுதான் சிவஞான போதத்தை மெய்கண்டாரு, சிவஞான முனிவர். அதை வச்சுக்கிட்டு கடைசியா அந்த பேரை சரியா புரிஞ்சிக்கங்கன்னு என்ன பண்றாரு? அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக அப்படின்னு பிரிக்கிறார். யாரு? பாம்பன் சாமி. அந்த பேர் தான் அத்துவிதம்னு பேர். அத்துவிதம் தான் இந்த கலப்புக்கு உள்ள பேர். நாம எப்படி இன்னொன்னோட கலந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றது தான்பா தத்துவத்தோட வேலை. நீ பொருள விஷயத்தை இந்த உலகத்துல நீ யாரு அப்படிங்கிறத அனுபவிக்கணும்னா அந்த கலப்பை பத்தி விளக்கு அப்படிங்கறதான் மெய்கண்டார் பண்ண முத வேலை. அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் பண்ணியிருக்கிறாரு, எல்லாத்துலயும் இருக்குது. அத மற்றவங்களுக்கு தெளிவா சொன்னவர், நம்ம தத்துவ முறையில தெளிவா சொன்னவர் மெய்கண்டார். அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது திருஞான சம்பந்தரை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அந்த திருஞான சம்பந்தர் சொன்ன விஷயத்தை அந்த அத்துவிதம்னு மெய்கண்டாரும் சிவஞான முனிவர் எழுதினத
இன்னும் சரியா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாம்பன் சுவாமிகள் அது வெறும் அத்துவிதம் இல்ல, அத்தியாச்சிரம சுத்தாத்வைதம்னு அதை எழுதினார். இப்ப நீங்க கலப்புக்கு வாங்க. இப்போ கலப்புக்கு என்ன விளக்கம் கொடுத்தோம்னு கேட்டா, அத்துவிதம் அப்படின்னா என்ன? இந்த உடம்பு, உயிர், கர்மா, ஆணவம், கடவுள், இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் நாமம். உடம்பு, உயிர், கர்மா, ஆணவம், கடவுள், இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் இப்ப நாமம். இதுல ஏதாவது நீங்க விட்டுலான்னு பாக்குறீங்களா என்ன? இத போய் சொல்லுங்க சாருங்கிறீங்க நீங்க. இதுதான் உங்க மேட்ரு. இது நாம இந்த நினப்பு வரும்போது இந்த நினப்புல எது எது எப்படி எப்படி கலந்துருக்குதுங்கிறது தான் இந்த நிலையம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. கோயிலுக்குள்ள போனா கோபுர வாசல், இந்த கோபுர வாசலை வச்சு மதில் வரும். இந்த மதிலுக்குள்ள போனா மண்டபம், 2-3 மண்டபம் வைப்பாங்க. முதல்ல இருக்கிறது, வெளியில இருக்கிறது வேற மண்டபம், உள்ள இருக்கிறது தான் அர்த்தநாழின்னு. அதுக்குள்ளதா நம்ம மூலட்டானம், அதாவது மூளை வர்றதெல்லாம் நம்ம படிக்கிறது. இத உடம்ப வச்சு விளக்குறது, இதை தத்துவமா விளக்குறதுக்காக நான் சொல்லல. நீங்க இதுக்கு உள்ள எது பெருசுன்னு சொல்லுவீங்க. ஒரு காலத்துல கோயில் கோபுரத்தை தாண்டி கட்டடம் கட்டக்கூடாது, அந்த மாதிரி வழக்கெல்லாம் நம்ம இதுல ஸ்ரீரங்கம் திருவானைக்காவிலெல்லாம் வழக்கு வந்திருக்குது. திருவானைக்கா கோபுரத்தை தாண்டி கட்டடம் கட்ட ஆரம்பிக்கும் போது தொடக்கத்துல கேஸ் போட்டுலாம் அது வழக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்ப நாம கேஸ் போட முடியாது. கோயிலை சுத்தி தான் இப்போ வேணா ஒரே ஒரு கேஸ் போடலாம். கோயிலை சுத்தி விளம்பர பலகை எடுங்க, அதை நாங்க சாமி கும்புறது இடையூறா இருக்குன்னு அது வேணா போட வேண்டிய கேஸ் இப்போ. ஏன்னா விளம்பர பலகை தான் எல்லா கோயிலை சுத்தியும் இருக்குது. அது நம்ம நின்று கோபுரத்தை பார்க்க முடியாத மாதிரி இப்ப மறைச்சிருக்கிறது விளம்பர பலகை தான். ஆனா கட்டடங்களை நாம சொல்ல முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்ப கோவில்ல எது முக்கியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி உடம்புல எது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த எந்த ஒன்னையும் நீங்க விட்டுற முடியாது. ஆனா இந்த எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்குதுன்னு கேட்டா, எதோட எப்படி எப்படிலாம் கலந்துருக்கிறோம், அது சரியான கலப்பாங்கிறது தான் அதுக்கு நீங்க முடிவு கட்ட வேண்டிய இடம். இப்ப நான் எதுக்கு இந்த விஷயமா இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்ப கோயிலுக்குள்ள போறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நிறைய பேர் போயிட்டு சரி சாமி பாக்குறாரு, அதனால சாமி கிட்ட போய் தலைய தொட்டு கும்பிட்டுட்டா அவர் நம்ம கையில எடுத்து பக்கத்துல அப்படியே கொடுத்து வாங்கின்னு வந்துடலாம், நாங்க கிடைக்கிற கேப்ல ஊந்துருவாங்க நிறைய பேர். அந்த மூலவருக்கு பக்கத்திலேயே அல்லது நீங்க சமாதிக்கு போனாலும் சரி, அங்க என்ன பண்ணுவாங்க, அவர் கிட்ட போய் கும்பிட்டுட்டா அவர் கை எத்தனை தூரத்துல இருப்பாருல்ல, கையில கொடுத்துருவாரு வாங்கி வந்துடலான்னு கிடைக்கிற இடத்துல கும்பிடுவாங்க. ஆனா கோயிலை சுத்தி கும்பிட்டுட்டு எங்க கும்பிட்றது அப்படின்னு கேட்டா, அது சில இடங்கள்ல தப்பா கூட காமிச்சிருப்பாங்க. எங்க கும்பிடணும் அப்படின்னு கேட்டா, அடிப்படை முதல்ல 3 இருக்கணும். பலிபீடம் இருக்கணும், நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும். இந்த நந்தி, பலிபீடம், கொடிமரம் இதை பார்க்கணும் நீங்க. அது ஒன்னோட ஒண்ணு, முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணு இப்படிலாம் இருக்கும். பொதுவா நந்திக்கு பின்னாடி தான் பலிபீடம் இருக்கணும். இவன் என்ன பண்ணுவான், கடைசியில பலிபீடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் பக்கத்துல ஊந்து தான் கும்பிட்டு இருப்பாங்க. இந்த பலிபீடத்துல நீங்க ஊந்து கும்பிடக்கூடாது. இந்த கொடிமரம் இருக்குல்ல, அதுக்கு நேரா அதுக்கு நேரா தான் ஊந்து கும்பிடணும். ஏன்னா இந்த ஆன்மாவை மேலேற்றுகிற விஷயம்தான் கொடி. அப்ப இந்த கொடிமரம் பக்கத்துல நீங்க பலிபீடத்து பக்கத்துல ஊந்து கும்பிட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஆணவத்தை தான் அழின்னு வரணும். அதனால நீங்க கொடிமரத்துக்கு நேரா கும்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கோயில் கும்பிடுற முறை தெரியுதுன்னு அர்த்தம். அப்புறம் சில பேருக்கு சில தனிப்பட்ட முறையில் இப்போ நந்தி கொம்புக்கு நடுவில் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட அனுபவம்லாம் சிலது உண்டு, அது வேற. இப்போ என்ன அடிப்படைன்னு கேட்டால், இப்போ எது இப்போ பலிப்பீடத்துக்கு பக்கத்தில் ஊந்து கும்பிடக்கூடாதுன்றீங்களா சார், அது ரைட்டு. அப்போ பலிப்பீடத்தை தூக்கி வெளியே போட்டுருங்களா, அதையும் அங்கே வச்சுக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அது செய்யலாம்ல ஈஸியாக. அதை ஒன்றையும் அங்கே வைப்பாங்க.
இவன் ஏன் போய் அங்கே தப்பாக கும்பிடுவானே, அதுக்கு ஏன் ஒரு பாவம் வருவானே, அதனால பலிபீடத்தை தூக்கிடலாமா? தூக்க முடியாது இல்ல. அந்த மாதிரி இப்ப இந்த உடம்புக்குள்ள நம்ம இந்த பிறப்புக்குள்ள இருக்கிற அஞ்சம் முக்கியம். எது? இதுல கலக்கிற முறையில மட்டும் நான் எங்க இருக்கணும் அப்படிங்கறதான் அதுல இருக்கிற அடிப்படை. என்ன கலக்கிற முறைன்னா, இந்த கலக்கிற முறைக்கு அத்துவிதன் பேர் கொடுத்தேன்ல, அது அந்த விளக்கம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அத்துவிதம்னா நீங்க உலகத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் இதான், இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்னா இருக்கும், ஒன்னா நடக்கும். அதாவது எந்த செயல்லையும் ரெண்டு விஷயம் சேர்ந்து ஒரு மாதிரி தெரியும், ஒண்ணு போல தெரியும். இப்ப நீங்க எழுதுறீங்கன்னு வச்சீங்களேன், நோட்ல எழுதுனா எழுத்து, அதுக்கு என்ன பேருன்னு கேட்டா இங்கும் பேப்பரும் ஒன்னா இருக்குதுன்னு அர்த்தம். கையும் பேனாவும் ஒன்னா சேர்ந்தாதான் எழுதுறது, அதுக்கு பேரு எழுதுதல்னு பேரு. எழுதப்பட்ட பிறகு இங்கும் பேப்பரும் ஒன்னா இருந்தாதான் எழுத்து படிக்கிற விஷயம். அந்த கையும் பேனாவும் சேர்றதுக்கு எது சேரணும்? உங்க மூளையும் உங்க கையும் சேரணும். மூளையும் கையும் சேர்றதுக்கு முன்னாடி உங்க காதும் உங்க மூளையும் சேரணும். காது மூளையும் சேர்றதுக்கு அதோட கூட காதும் நான் பேசுறதும் சேரணும். நான் பேசுறதும் இந்த ஆகாயமும் சேர்ந்தாதான் உங்க காதுல கேட்கும். இந்த காதுல கேட்கணும்னா உங்க காதுல ஒரு ஆகாயம் இருக்கும், காதும் இருக்கும், அது ரெண்டும் சேரணும். நான் காதுல உங்க காது ஆகாயமும் ஏன் நான் பேசுற பேச்சு ஆகாயமும் சேர்ந்தாதான் கேட்கறது. நான் பேசுறது என் வாயும் இந்த ஆகாயமும் கலந்தாதான் இது வெளியே தெரியும், கேட்கும். அப்புறம் நான் பேசணும்னா என் பேச்சும் என் மூளையும் மனசும் சேரணும். என் மனசும் என் அறிவும் சேர்ந்து நான் பேசுறேன்னா எனக்கு வாயும் ஒலியும் மொழியும் தேவை. இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு பேரு அத்துவிதம்னு பேரு. ஆமா, இந்த எல்லாமே ரெண்டு ரெண்டா சேர்ந்தாதான் ஒரு வேலை நடக்கும். இதை தவிர உலகத்துல எதுவும் கிடையாது. இந்த விஷயத்து கலக்கிற இந்த விஷயத்துக்கு பேரு அத்துவிதம்னு பேர். அததான் திருஞான சம்பந்தர் திருவிழிமிழலை பதிகம் படிக்கும் போது ஒன்றாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழிமிழலையே அப்படின்னு ஒரு வரி எழுதினார். ஒன்றாய் வேறாய் உடனாய்ங்கிறது அதுதான் விளக்கம். அதுக்கு உதாரணம் தான் நான் இப்ப சொன்னது. ஒரு பொருள் தான், அது வேற. இப்ப நாம் பேசுறது வேற, நீங்க கேட்கறது வேற. நான் பேசுறது தான் நீங்க கேட்கறீங்க, அது ஒண்ணு. ஆனா நான் பேசுறதுங்கிற செயல் வேற, நீங்க கேட்கறதுங்கிற செயல் வேற. என்ன மண்டகாயுதா? நான் பேசுறதுங்கிறது பேசுதல், வார்த்தை என்னமோ நடுவுல ஒன்னாதான் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது கேட்டல். இந்த பேசுதலும் கேட்டலும் வேற வேற. இந்த பேசுதலும் கேட்டதலும் எழுதுனாக்கா அதுக்கு பேரு என்ன? உடனாய். நான் பேசினதை நீங்க கேட்டு எழுதுனதுக்கு உடனாதல்னு பேர். இந்த உடனாதல்னா என்னன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குதோ அதான் அங்க இருக்கும். இப்போ அவர் நோட்டு வேற மாதிரி இருக்கும், இவர் நோட்டு வேற மாதிரி இருக்கும். என் நோட்டுலாம் பழைய நோட்டுலாம் பார்த்தீங்கன்னா கோடு கோடா இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் தூக்கம் வந்துடும். அதனால உங்களுக்கு தூக்கம் வராம பேசணுங்கிறது தான் எனக்கு கவனம். பாடம் புரியுதோ இல்லையோ கொஞ்சம் கூட தூங்கிடாம பார்த்துக்கணுங்கிறது தான் முதல் வேலை. இப்போ அதனால இப்போ கோடு கோடா இருக்குதுன்னா எழுதிருந்து பேசுந்த யாகவ முனிவர் மாதிரி எழுதுறது இல்லை, அது தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால இப்ப நீங்க இந்த உடனாதல்னா என்னன்னா, ரெண்டு செயலை சேர்த்து வச்சு செய்யற வேலைக்கு பேரு உடனாதல். இந்த ரெண்டும் வேற வேற அப்படின்னா, நான் வேற, நீங்க வேற, கடவுள் வேற, கர்மா வேற, ஆணவம் வேற, மாயை வேற. இந்த வேற வேற விஷயம்லாம் செயல்ல மட்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு பேரு உடனாதல். இதான் அத்துவிதம்னு பேர். இப்ப என்ன தெரிஞ்சது? இந்த உடம்புல
நம்ம மாயைங்கிற கருவிக்கு உள்ள ஆன்மா இருக்கு, இந்த மாயைங்கிற கருவிக்குள்ள வினையும் புத்தியில இருக்கு, ஆன்மாவோட சேர்ந்து ஆணவம் இருக்குது, ஆன்மாவுக்கு உள்ள கடவுள் இருக்கிறான். இந்த 5 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. என்னவாகல? ஒன்னா இல்லை. இதுதான் நம்ம நிலவரம். நம்ம நிலவரம் என்ன அப்படின்னா, கலந்து இருக்கிறோம், ஆனா யாரும் ஒன்னாயிட முடியாது. ஆனா கடைசியில ஒரு ஒண்ணு வரும். எப்ப வரும்? அந்த முத்திக்கு திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு? இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் சொன்னார். அதுதான் தகராலய ரகசிய அனுபவம். இந்த கடவுள் இதய தாமரையில இருக்கிறான், அங்கதான் ஆன்மாவும் இருக்கு. ஆனா 2 பேரும் என்னவாகல? ஆமா, இந்த ஒன்னாவலங்கிறதுல இந்த 2 பேருமே இந்த இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமை, அந்த வார்த்தையில கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதுதான் ஒன்னாவது அப்படின்னு நம்ம எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. இந்த ஒன்னாயிடுதுன்னா 2ங்கிறது இல்லாம போயிடும். ஒருமையா ஆகல அப்படின்னு சொல்லணும். இந்த ஒன்னாயிடுது அப்படின்னு சொன்னா சங்கரர் ஆயிடுவீங்க நீங்க. அதுதான் இந்த சித்தர் மார்க்கத்துல எழுத நாமெல்லாம் திணற இடம். ஆனா அதை தெளிவா எழுத முடியும். இதெல்லாம் நீங்க தெளிவா மனசுல ஏத்தனீங்கன்னா உங்களுக்கு சித்தர் பாட்டுல இறைவனும் ஆன்மாவும் எப்படி ஒருமையாகிறது அப்படிங்கிறது தெளிவாகும். இந்த கலப்புல இந்த நீங்க என்னதான் பேசினாலும் அகந்தை தான். ஆனா அந்த அகந்தைங்கிற விஷயமா இருக்கிறது தாண்டி அனுபவமா சிதாகாசமா பேசிட்டீங்கன்னு சொன்னா அங்க வந்தா இருமையின் ஒருமைன்னு அர்த்தம். இப்ப நான் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். இல்ல என்ன ஒரே ஒரு சின்ன சிக்கல் எனக்கும் உங்களுக்கும் இருக்குதுன்னு கேட்டா, இந்த கடவுளும் நானும் சேர்ற கலப்பு இருக்குல்ல, இதையும் அத்துவிதம் சொல்லுவீங்களா, இந்த மத்ததையும் அத்துவிதம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு பிரச்சனை வந்து பாம்பன் சாமி இல்லப்பா இது சுத்தாத்வைதம் பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆணவத்தோட சேர்ந்து இருந்த மாதிரியே தான் இங்க சேர்றோம். ஆனா அந்த அத்துவித கலப்பு மாதிரியே இதுல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாதான் துகள் அரு போதம். இது ஆணவத்தை நீக்கிறது இல்ல. துகள்னா ஆணவம் கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன டீலிங் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஏம்பா நான் இது வரைக்கும் கர்மாவோட சேர்ந்து பிறவி எடுத்தேன், ஆணவத்தோட சேர்ந்து அறியாமைய உலகத்துல காட்டின ஆசைப்பட்டேன். உலகத்துல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் என்ன? ஆணவன் பேர். எதை ஆசைப்பட்டாலும் அதுக்கு பேர் ஆணவம், அவ்வளவுதான். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் வினைன்னு தான் சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு இருக்க கூடாது. நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆசைப்படுறதுக்கே ஆணவன் தான் பேரு. மோகம், மதம், கவலை, வாட்டம், தாபம், வாட்டம் நம்ம சொல்லியிருக்கிறேன்ல, இந்த 7 ஆணவ காரியம் அது எல்லாமே ஆசையில வர்றதுதான். நான் ஆசைப்பட்டது எல்லாமே ஆணவம், நான் பிறவி எடுத்தது எல்லாமே வினை. இதுல தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இந்த அகந்தை. இதுதான் ஒரு கோடை போட்டுடணும். இது எல்லாமே அத்துவித உறவு தான். ஆனா கடவுளோட சேரும் போது மட்டும் இருமையின் ஒருமை, அது சுத்த அத்துவிதம். வேற பேரும் கொடுக்க கூடாது. பிலாசபி ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் 2 விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உங்களை அவன் தள்ளி போயிடான். வேற தத்துவவாதி வந்து உதைப்பான், நின்று அங்க ஒண்ணு சொல்ற இங்க ஒண்ணு சொல்ற, நீ இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுறியாங்க இருப்பான். அதுவும் அத்துவிதம் தான். ஆனா அந்த அத்துவிதம் மாறி இல்ல, இது சுத்த அத்துவிதம். இதுதான் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். ஓரளவுக்கு நான் சப்ஜெக்டை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன். இதை புரியாத மாதிரி இருக்கிற விஷயம் எல்லாம் அடுத்த வாரம் பெருமான் எப்படி பழனிக்கு போனது புரியாது இருக்குது, அந்த மாதிரி அந்த விழாவோட சேர்த்து நாம பெருமானே புரிய வைப்பார் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்தி திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.